நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாலதி, மாலதி, எழுந்துருமா. என்ன எல்லாரும் காலங்காத்தால என் ரூம்ல ஏதாவது பிரச்சனையா என்ன? இல்லம்மா, எந்த பிரச்சனையும் இல்ல. மத்தபடி எல்லாம் நல்லபடியா தான் நடந்துட்டு இருக்கு. நாங்க எல்லாரும் ஏன் இன்னைக்கு வந்திருக்கோம்னா, இன்னைக்கு எங்க பொண்ணு கல்யாணம். நீ ஒரு புது வீட்டுல காலடி எடுத்து வைக்க போறமா. உன் வாழ்க்கையில புது வசந்தம் வீச போகுது. மாலதிக்கு ஸ்பெஷல் டீ கொண்டு வந்திருக்கேன். வாங்கிக்கோ. என் கையில டீ குடிக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். நாளையில இருந்து இன்னொரு வீட்டு பொண்ணாயிடுவேன். நாளையில இருந்து உன்னை நான் திட்ட கூட முடியாது. என்ன என்கிட்ட இது வெளியாள் மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாரும் எனக்கு வெளியாள் ஆக முடியுமா என்ன? நீங்க எல்லாரும் என்னோட தூக்கம் மாதிரி. எப்படி உங்களை விட்டு நான் பெரிய முடியும் சொல்லுங்க? உண்மை இதுதானே மாலதி. பொண்ணா பிறந்தவங்க பிறந்த வீட்டை விட்டுட்டு என்னைக்காவது ஒரு நாள் புகுந்த வீட்டுக்கு போய் தானே ஆகணும். அப்படியா? அப்போ இதுதான் வழக்கம்னா நாம அந்த வழக்கத்தை மாத்திரலாம். நான் விஸ்வா கிட்ட சொல்றேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் சண்டிகர்ல இருக்க வேண்டாம், 2 பேரும் ரிஷிகேஷ்லயே இருக்கலாம் சொல்லிடுறேன். அவனும் ஒத்துக்குவான். நல்லா இருக்கு. ஏ அறிவாளி, உன் புருஷனை வீட்டோட மாப்பிள்ளையாக்க போறியா? மக்கள் என்ன சொல்லுவாங்க? அட, நான் மக்களை பத்தி யோசிக்கிறதா இல்ல உங்களை பத்தி யோசிக்கிறதா? நீங்க எல்லாரும் இப்படி அழறத பாத்துட்டு இருக்கிறதுக்கு எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்னையும் அழ வைக்காதீங்க ப்ளீஸ். இத பாரு மாலதி, கண்கள் துக்கத்தால மட்டும் இல்ல, சந்தோஷத்தாலேயும் நிரம்புமா. ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி சந்தோஷங்கள் தான் உறவுகளுக்குள்ள நெருக்கத்தை ஏற்படுத்தும். மாலதி செல்லம், நீ என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் எங்களுக்கு வேணும். எங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் உனக்கு எப்பவும் இருக்கும். ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, நீங்க எல்லாருமே எப்பவுமே என் கூடவே இருப்பீங்க. அப்படி இருந்தா விஸ்வாவோட ரிஷிகேஷ்க்கு வர ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிடும்ல? தாமு, அன்னைக்கு அப்பா மோதிரம் காணாம போனதுல உன்னை நான் ரொம்ப திட்டேன்ல. சாரி அக்கா. ஏன்க்கா இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? அக்கா, நீங்க என்கிட்ட சாரி சொன்னீங்கன்னா உண்மையிலேயே அது எனக்கு ரொம்ப பெரிய அசிங்கம்க்கா. அக்கா, சத்தியமா சொல்றேன், துளி கூட எனக்கு அதுல கஷ்டமே இல்லை. ஆமாக்கா, நான் அந்த விஷயத்தை எப்பயோ மறந்துட்டேன். ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எப்போ நீங்க என்ன திட்டலையோ அப்போதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்க்கா. பெரியவங்களா சொல்லுவாங்களேக்கா, பெரியவங்களோட திட்டு சின்னவங்களுக்கு ஆசீர்வாதம் மாதிரின்னு. பாரு 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 பாரு, யார் எழுதிட்டு இருக்காங்கன்னு. என்னோட மீனா குமாரி, என் ஆஷா பாரு, என் வைஜெயந்தி மாலா, யார் உங்களை அழ வச்சது? எனக்கு நல்லா தெரியும் நீங்க எல்லாரும் என்ன இன்னைக்கு அழ வச்சுட்டு தான் அனுப்ப போறீங்கன்னு. இல்ல இல்லம்மா, அப்படி எல்லாம் எதுவும் இல்லை. சரிம்மா, சீக்கிரம் தயாராகு. கீழே வளையல் போடுற சடங்கு நடத்தணும் இல்லையா? சீக்கிரம் கிளம்புமா. वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा. எம்மாடி, இந்தம்மா இந்த அக்ஷயையும் பூவையும் கலசத்து மேல போடுமா. இந்த வளையல் சடங்குக்கு மாமா யாராவது வந்திருக்காங்களா? சாமி, மாமா யாரும் இல்ல, நான் சித்தப்பா, நானே பண்ணிடுறேன். வாங்க சித்தப்பா. வந்து பண்ணுங்க. இந்தாங்க. சித்தப்பா, உங்களுக்கு போன வருஷம் ஞாபகம் வருதுல? உன் கையை கொஞ்சம் நீட்டுமா. இந்த
இந்த வளையல் உன் கையில எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அடடா, இந்த வளையல போட்டுக்கிட்டா என் அன்பான ராட்சசி ரொம்ப அழகா இருக்கா. அப்படியா? ஏய் மால்தி, இனிமே வளையல் போடுற பழக்கத்தை ஏற்படுத்திக்க. இன்னையில இருந்து இன்னும் 1 வருஷத்துக்கு இது உன் கையிலேயே தான் இருக்கணும், ஞாபகத்துல வச்சுக்க. ஆமா, வாங்க வாங்க. இப்ப இந்த சடங்கு முடிஞ்சு போச்சு, அடுத்த சடங்குக்கு ஏற்பாடு பண்ணலாம். இப்ப மாலதி கையில கல்லறை கட்டுறதுக்கான நேரம் வந்துருச்சு. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் மாலதி கையில கல்லறை கட்டணும். ஆமாடி ஜீவிதா, மாலதிக்கு நீ தான் முதல்ல கட்டி விடணும். ராக்கியும் நீ தானே முதல்ல கட்டி விடுவேன். இந்த கலர் எவ்வளவு அழகா இருக்குல்லக்கா. ஏன் இவ்வளவு இமோஷனல் ஆயிட்டா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒண்ணுல்ல மாலதி, அது அப்படிதான். நான் கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை விட்டு ரொம்ப தூரம் பிரிஞ்சு போயிடுவேன்னு ஒன்னும் நீ யோசிக்கலையே. நான் உன்னோட யோசனையை தப்பாக்க போறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் உன் கிட்ட வர போறேன்க்கா. நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்க போறோம்க்கா. மாலதி, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. சரி, இது ரொம்ப விசேஷமான சடங்கு. நீ என்ன பண்ற, எழுந்து போய் எல்லா பொண்ணுங்க மேலயும் இப்படி பண்ணு. அது யார் தலையில விழுதோ அவங்க தான் அடுத்த கல்யாண பொண்ணு. அப்படியா? அக்கா அக்கா, நான் ஆம்பளை பையன்க்கா, உன்னோட தம்பி, உன்னோட தங்கச்சி இல்ல. ஓ, நீ என் தம்பியா? அக்கா, இவன் நம்ம தம்பியா என்ன? எனக்கு என்ன தோணுச்சுனா இவன் நம்மளோட 3வது தங்கச்சி. அக்கா, நீங்க விளையாட்டு தானே அப்படி சொல்லிட்டு இருப்பீங்க. அடேங்கப்பா, தாமு உன் மேல தான் விழுந்துச்சு. என் பையன் தாமு மேல விழுந்துருச்சா? அட கடவுளே. அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம தாமுவோட கல்யாணம் தான். அப்ப சரிடா, ஜீவிதா கல்யாணம் ஆயிடுச்சு, மாலதிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அடுத்தது என் பிள்ளை தாமுக்கு தான் கல்யாணம் நடக்கணும். ஆனா சித்தி, எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. நம்ம தாமுக்கு கல்யாணம் பண்ணும்போது பொண்ணு மாதிரி உட்கார வைப்போமா, இல்ல மாப்பிள்ளை மாதிரி ஊர்வலம் கூட்டிட்டு போவோமா? மாலதி, நீ இங்கே இரு. நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். என்ன? நமக்கு கல்யாணம் ஆக போகுது. இது கல்யாணத்தோட ட்ரெஸ் தானே? எப்படி இருக்கு? ஆஃப் கோர்ஸ் கா. நீ செலக்ட் பண்ணா எப்படி நல்லா இல்லாம இருக்கு சொல்லு.
ரொம்ப நல்லா இருக்குக்கா. அப்புறம் நீ இதை போட்டுக்கும் போது நீ இன்னும் அழகா இருப்ப மாலதி. அப்புறம் உனக்கு தெரியுமா மாலதி, இந்த நாளை நான் எத்தனை நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு. உன்னை நான் நல்ல அலங்காரம் பண்ணணும், உன்னை இந்த கல்யாண கோலத்துல பார்க்கணும்னு. என்னோட பெஸ்ட் அக்கா எனக்கு அலங்காரம் பண்ணா ஆப்வியஸ்லி நான் அழகா தானே இருப்பேன். இன்னைக்குதான் எனக்கு புரியுது நான் எவ்வளவு கொடுத்து வச்சவன். நான் காதலிச்சவரே கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்புறம் எனக்கு சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரே கனவு தான், என்னைக்குமே உன் கூடவே இருக்கணும். என் கல்யாண கனவோட அந்த கனவு நிறைவேற போகுதுக்கா. நம்ம 2 பேரும் என்னைக்குமே சேர்ந்து இருக்க போறோம். நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது, பிரிக்கவே முடியாது. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த உலகத்திலே நான் தான் ரொம்ப பெரிய அதிர்ஷ்டசாலி. ஜீவிதா, ரெடியா? ரெடிங்க. ஆனா இன்னும் ஒரு விஷயம் தான் பாக்கி இருக்கு. என்னாச்சு உனக்கு? இன்னைக்கு விஸ்வாவுக்கும் மாலதிக்கும் தான் கல்யாணம். எதுக்காக குங்குமம் என்ன வச்சு விட சொல்கிறேன்? என்ன திடீர்னு பாசம்லாம் அதிகமாயிடுச்சு? மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க தோணுதா? உங்க மேல எப்படி பாசம் இல்லாம இருக்கும் வினய்? நான் மூச்சு வாங்குறது கூட மறந்துடுவேன். ஆனா உங்களை நினைக்கிறத மறக்கவே மாட்டேன். நீங்க என் மேல வச்சிருக்கிற ஃபீலிங்ஸ் அது ஒரு நிமிஷம் கூட எப்பவும் மாறாது. நான் வாழ்க்கை பூரா உங்க கூட இருந்தாலும் சரி, இல்ல வாழ்க்கையில உங்களை விட்டு போனாலும் சரி. ஜீவிதா, என்னாச்சு உனக்கு? ஏன் நீ இவ்வளோ எமோஷனல் ஆகுற? இன்னைக்கு நீ சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். கல்யாணம் மாலதிக்கு தானா? கல்யாணம் பொண்ணுக்கு நீ எந்த விதத்துலையும் குறை இல்லை. எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னைக்கு மறுபடியும் இன்னொரு வாட்டி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது. ஏன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நீ என்ன வேணாலும் கேளு, நான் கண்டிப்பா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். வினய், நீங்க மனசார சொல்லுங்க வினய். நான் உங்ககிட்ட எது கேட்டாலும் அது நீங்க எனக்கு தருவீங்க. தைரியமா கேளு. நீ என்ன வேணாலும் கேளு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நீங்க சத்தியம் பண்ணிருக்கீங்கல்ல? சரி, இன்னைக்கு நான் உங்ககிட்ட மனசார ஒண்ணு கேட்க போறேன். அப்படி என்ன கேட்க போற? நேரம் வரும்போது நானே உங்ககிட்ட சொல்லுவேன்ல வினய். அதுவும் இல்லாம நான் இப்ப போய் மாலத்தி ரெடி பண்ணி ஆகணும். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க.
உங்கள் விஜய். இந்த கல்யாண கோலத்துல நீனும் ரொம்ப அழகா இருக்க மாலதி. என் கண்ணை பற்றும் போல இருக்கு. மாலதி, உனக்கு தெரியும்ல, இன்னைக்கு வெறும் என் தங்கச்சியோட கல்யாணம் மட்டும் இல்ல, இன்னைக்கு என்னோட குழந்தைனரோட கல்யாணமும் கூட. அக்காவோட கடமையை நான் நிறைவேற்றிட்டேன். இப்ப என் அண்ணியோட கடமையும் நிறைவேற்றிட்டு வரேன். இப்பவே வந்துடுறேன். என்ன பேசுறீங்க நீங்க? இவ்ளோ கம்மி நேரத்துல நான் இவ்ளோ பெரிய அமௌண்ட் எப்படி ரெடி பண்ணுவேன்? ஹலோ ஹலோ, என்ன மோகன், என்னாச்சு? ஏன் கவலையா இருக்க? உங்களுக்கு தெரியலம்மா, பேங்க்ல வீட்டை அடமானம் வச்சிருந்தோம். 3 மாசத்தோட வட்டி பாக்கி இருக்கு. நான் என்னோட நண்பர்கிட்ட கேட்டிருந்தேன், அவர் கொடுக்கறதுக்கும் தயாரா இருந்தாரு. ஆனா கடைசி நேரத்தில் கைவிட்டுட்டாரு. பிசினஸும் நல்லா போல. எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா, பணத்தை எப்படி ஏற்பாடு பண்றது? மோகன், நமக்கு இன்னும் 7 நாள் இருக்கு. அதுக்குள்ள பணத்தை ஏற்பாடு பண்ணிடலாம். நீங்க சரியா தான் சொல்றீங்கம்மா. நான் இன்னும் சில நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன். ஒருவேளை யாராவது கொடுக்குறாங்களான்னு பார்க்குறேன். மோகன், ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கட்டும், இது யாருக்குமே தெரியக்கூடாது. சரி. ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ. நான் ரெடி ஆயிட்டேன்ப்பா. நல்லா இருக்கா? சரி, நான் வெளியே போய் எல்லாம் ஏற்பாடெல்லாம் ரெடியா இருக்கான்னு பார்க்குறேன். அடேங்கப்பா, அலங்காரம்லாம் முடிஞ்சிருச்சானா? இனிமே தான் நீ பர்ஃபெக்ட் மாப்பிள்ளை. ஒரு நிமிஷம், இந்த கரன்சி மலை எனக்கு போடாதீங்க. யாராவது என்ன வழியில திருடிட போறாங்க. போதுண்டா ஜோக் அடிச்சது. இந்த மாலையை நீ கண்டிப்பா போட்டுக்கலாம். இது நம்ம கலாச்சாரம். நல்ல சகுனம் நினைச்சு போட்டுக்கோ. வினய், போட்டு விடுப்பா. சரிங்க தாத்தா, இந்த இப்பதான்டா பாக்குறதுக்கு மாப்பிள்ளை மாதிரி இருக்க. பர்ஃபெக்டா இருக்க. ஜீவிதா கண்ணு, வாமா, வந்து பொட்டு வச்சு ஆர்த்தி எடு. பெர்ஃபெக்ட்டான விஸ்வா எப்படி இருக்க போறானா பக்கத்துல கல்யாண பொண்ணு வந்ததுக்கு அப்புறமா. இல்ல நீ, நான் பெர்ஃபெக்டான விஸ்வா எப்பன்னா என்னோட வைஃப் எப்போ உங்களை மாதிரி பெர்ஃபெக்டாரானோ அப்பதான். அத பத்தி நீ கவலைப்படாத விஸ்வா. வட்டேர குடும்பத்தோட பெரிய மருமக எப்படி இருக்காளோ அதே மாதிரி தான் சின்ன மருமகளும் இருப்பா. ஜீவிதா, நிலவுக்கும் சூரியனுக்கும் என்ன குறைச்சல்? இந்த குடும்பத்தில் இருக்கிற 2 மருமகளும் நிலவும் சூரியனும் மாதிரி. அவங்க இல்லாம இந்த வீட்டோட இரவும் பகலும் முழுமையடையாது. என்ன எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க? மாப்பிள்ள ரெடியா தானே இருக்காரு? என்ன வெளியில குதிரை ரெடியா இருக்கு? கடவுளே, நீங்க தான் எனக்கு தைரியத்தை கொடுக்கணும். என் குடும்பத்தை விட்டு நான் விலகி போகும்போது என்னோட அடி நிச்சயமா தடுமாறக்கூடாது. அதுக்கு நீங்க தான் எனக்கு தைரியத்தை கொடுக்கணும்.